தொண்டை நாடு தலைநகரம் ஏற்பாடு ஊரோ சிற்றூர். தந்தையின் பேரோ நம்பி தலைவன், தாயார் பேரோ நங்கை மோகினிங்க. நீங்க கேட்டதற்குண்டான விளக்கங்கள் இதுதான். உங்க பேரு வள்ளி. எதுக்கு வந்தீங்க? காவல். வரலாமா நீங்க? வரணும்ன்றது எங்க அப்பா வேண்டுதல். என்ன வேண்டுதல் வச்சாரு? அதாவது பெண் குழந்தையே கிடையாது. பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால தக்க பருவத்தை அடையும் பொழுது கருந்தலி சத்திரிகளை விதைத்து கந்த பெருமானுக்காக காவலுக்கு வர சொல்லி வேண்டிக்கிட்டாங்களா. அந்த நிவர்த்தி பண்ண வந்து 7 ஆண் குழந்தையில இருந்து பெண் குழந்தை இல்லை. மனவேதனை வேட்டைக்கு போகும்போது பெண் குழந்தை கண்டெடுத்தாரு. அப்ப முருகப்பெருமானுடைய அருளால கிடைச்சதுனால முருகனுக்கு பணியும் செய்ய நீங்க வந்தீங்க. ஆமாங்க. வேண்டுதல் யார் வச்சது? எங்க அப்பா. வேண்டுதல் வச்சவர் தானே செய்யணும். எங்க அப்பா எனக்காக தானே வேண்டுதல் வச்சிட்டாரு. உனக்காக வேண்டுதல் வச்சாலும் அவர் தானே. எங்க அப்பா வேண்டுதல் வச்சிருந்தா அவர் வேண்டிக்கல. எனக்கு பெண் குழந்தை கிடைச்சது தக்க பருவத்தை அடையும் பொழுது இந்த குழந்தையை நான் வர சொல்றேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல். சரி, இப்போ பழனிமலை முருகனை வச்சுக்கோமே. முருகனுக்கிட்ட முருகா எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, சரி எப்படி எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் அடுத்த வருஷம் உனக்கு பாத யாத்திரையா நடந்து வந்து உன்னை தரிசிக்கிறீப்பாங்கறதான வேண்டுதல். என்னுடைய வேண்டுதல். ஆமா, சரிதானே? மாற்று கருத்து இல்ல. மாற்று இல்ல. எனக்கு நடக்கணும்னா நான் வேண்டுதல் வச்சுக்கணும். பிள்ளை யாருக்கு இல்ல? அப்படிதான் சட்டம் கடவுள் போட்டுருக்காரு. பிள்ளை யாருக்கு இல்ல? கடவுள் சட்டம் எதுவும் போட்டுருக்காரு. இருங்க, கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீ மாற்றல. பிள்ளை யாருக்கு? அவருக்கு தான் பெண் பிள்ளை இல்ல. பிள்ளை அவருக்கு பெண் பிள்ளை இல்லன்னா அவர்தானே நேர்த்தி கடன் நிவர்த்தி பண்ணணும். அவர்தானே நிவர்த்தி பண்ணணும். இப்ப எனக்கு நான் ஒரு நேர்த்தி கடை வச்சு அந்த நேர்த்தி கடை நடந்துருச்சுன்னா வள்ளி உன்னைய பாத யாத்திரையா கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்கிறன்னு வேண்டிக்கலாமா? இன்னைக்கு புள்ள பிறக்குது. புள்ள பிறந்ததுமே மொட்டை குலதெய்வத்துக்கு தானே எடுக்கிறோம். ஏன் இவங்க எடுத்துக்க வேண்டியதானே? ஏன் குலதெய்வத்துக்கு பிள்ளைக்கு மொட்டை எடுக்கிறாங்க? ஏங்க வேண்டுதல்னா ஒண்ணு நம்ம தான், நமக்கு மட்டும்தான் அதை நிறைவேற்றணும், நம்மளுக்கு மட்டும்தான் அதை நிறைவேறணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு நிறைவேறிடுச்சுன்னா கடவுளே அந்த குழந்தையவே உனக்கு இன்னைக்கு புள்ள பிறக்குது, ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை, ஏன் அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது சாதகமா பண்ண வேண்டியதானே? பிள்ளைகளை கொண்டு போய் கோயில்ல தத்து கொடுக்குறாங்கல்ல, பிள்ளைகளை தானே கோயில கொண்டு போய் இவங்க தானே வேண்டிக்கிட்டாங்க எனக்கு பிள்ளை வர வேணும். உங்களுடைய கருத்து எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டுருக்கு, அம்மா தாயே இனிமே இந்த குழந்தைக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக உனக்கு 3 வருஷம் பால் கூட இருக்க வைக்கிறேன், இன்னும் அக்னி செட்டி எடு. அப்ப பிள்ளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பிள்ளைக்காக நேர்ந்துக்கலாம். சரி, உங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்ல, எங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு உனக்கு நடந்துருந்து, நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருந்து அதை சரி செய்யணுங்கிறதுக்காக உங்களை அனுப்புனா அதை ஏத்துக்கலாம். ஏங்க மலையும் சார்ந்த பகுதி, மலையும் சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துல வேட்டைக்கு போகும்போது அந்த குழந்தையை கண்டெடுக்கிறாங்க. கண்டெடுத்த காரணத்தினால அந்த கடவுளுக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும். அப்படி காணிக்கை கிடையாது, நேர்த்தி கடன் பண்றதுக்காக என்னைய காவலுக்கு வர சொன்னாரு. நீ தெரியாம வந்துட்டு இல்ல இல்ல இருங்க, யார் தெரியாம வந்தது? எங்க அப்பா சொன்னதுனால தான் நான் வந்திருக்கேன். அவர் தெரியாம வேண்டிக்கிட்டாருன்னா என்ன சட்டமா? இப்படிதான் வேண்டிக்கணும்னு சட்டம் இருக்கா? எதுவும் சொல்லுங்க. நான் கேட்கிறேன். அது கிடையாது. கடவுளே எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருச்சு. பாருங்க, மேடையிலே முருகனா தோன்றி நம்ம எல்லாம் மகிழ்வுக்கு காத்து கொண்டிருக்கும் எஸ்பி சிவபாலன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101, வள்ளியார் நடித்துக் கொண்டிருக்கும் பேர் என்ன? சித்ரா சந்திரமதி சந்திரமதி என்ற அனிதா அவர்கள், சகோதரி அனிதா அவர்களை பாராட்டி ரூபாய் 101, நாரதரா நடித்துக் கொண்டிருக்கும் கார்த்திக் ராஜா அவர்களை பாராட்டி ரூபாய் 101, நகைச்சுவை நடிகர் அன்பு மகன் மனோகரனுக்காக ரூபாய் 101, வினோதினி டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 101, ஹார்மோனிய கலையரசு செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 101, மிருதங்க வித்வான் மோகன்தாஸ் அவர்களுக்கு ரூபாய் 101, எனக்காக 101, தாளக்கலைஞர் கலைமாமணி நீலகண்டன் அவர்களை பாராட்டி 101, எங்கள் அனைவருக்கும் பாகுபாடின்றி தலா 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். கோனாப்பட்டை சேர்ந்த அவங்க பேரே தெரியலையா? தமிழ்ச்செல்வன் சோசியர் ஜோதிடர் தமிழ்ச்செல்வன் சார்பாக தலா 101 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். தமிழ்ச்செல்வன் ஜோதிடர் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றி. மனமார்ந்த நன்றி. கலை குடும்பத்தார்கள் சார்பாக கலைஞனை ஊக்குவிப்பதில் அது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றது நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுள் இது சட்டம் கிடையாது. நீங்க சட்டம் பேச வரல. நான் சட்டம் பேச வரல. உங்களுக்கு நல்ல தெளிவுற சொல்லிட்டேன். குழந்தைக்கு முடியலன்னா குழந்தைக்கு ஆக நேர்த்திக்கடை வச்சு குழந்தையை செய்ய வைக்கலாம். குழந்தை இல்லங்கிறது உங்க அப்பாவுக்கு வேண்டுதல். அப்ப அவர் தானே செய்யணும். அவர் தான் செய்யறாரு. பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்கணும்ன்றது எங்க அப்பா தான் சொல்றாரு. நான் செய்றேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? கிளவிகாத்தா ஏத்துக்க மாட்டாரா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க வீம்புக்குன்னு பேசுறீங்க. நான் உங்க வீம்புக்கு நான் ஆடு கிடையாது. இல்லங்க, நீங்க தான் வீம்பு. எங்க அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தைகள், பெண் குழந்தை கிடையாது. கண்ட பெருமானே உங்களுடைய கருணையால எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிச்சு. இந்த குழந்தையவே உனக்கு காவலுக்கு வர சொல்றேன்னு வேண்டிக்கிறாரு. இத என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? இல்ல இதுல என்ன எனக்கு அத தெளிவுபடுத்துங்க. காவலுக்கு வந்திருக்கீங்கல நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு அதை எனக்கு தெளிவுபடுத்தி மத்த விஷயத்துக்கு போங்க. உங்க அப்பா நீங்க பேசுறது முதல்ல தப்பு. இறைவனுக்கு நம்ம வேண்டிக்கிட்டா நம்ம மட்டும் தான் நிறைவேற்றறது அவசியம் கிடையாது. பிள்ளைகள் மூலமாவும் நிறைவேற்றலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லு. மறுபடியும் அத நோட்டி. என்ன எனக்கு புரியாத முட்டாளா நானு? ஓயாம சொல்றேன். அம்மா நமக்கு உனக்கு புரியுற மாதிரி நல்ல தெளிவா சொல்லு. நமக்கு ஒரு மறுபடியும் புரியுற மாதிரின்னு வராது. அப்ப எனக்கு புரியாத மாதிரியே இருக்கும். நீங்க வீம்புக்கு பேசுறீங்க. நீங்க தான் தெளிவுபடுத்துங்க. நீங்க யாருங்க? நீ தெளிவு யார் புரியாத அளவுக்கு தான் தெளிவுபடுத்த முடியும். அத தான் சொல்ல முடியும். அப்புறம் நான் என்ன உண்மையை தான் சொல்லி நான் என்ன வீம்பு பேசுறீங்க? ஐயா ஒரு சின்ன விஷயங்க. ஏன் பேச்சல நீ குத்த
எங்க அப்பா என்ன வேண்டிக்கிட்டாரோ சொல்லு. அதாவது ஒரு மனிதனுக்கு சொல்லு ரொம்ப முக்கியம். சரியா? எங்க அப்பா என்ன வேண்டிக்கிறாரு, வள்ளி பிள்ளைய விட்டு நான் காவலுக்கு வர சொல்றேன்னு தான் வேண்டிக்கிறாரு. அதுதான் தப்புன்றேன். ஏன் தப்பு நீங்க செய்யுங்க. அதை எப்படி ஏத்துக்குவ? நீங்க உனக்கு பண்றீங்க. உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீ தான் நேர்த்தி கடனை பண்ணணும். அடுத்தால எப்படி நேர்த்தி கடனை? ஏங்க அவர் காவலுக்கு போச்சறாரு, அவர் பேச்ச கேட்டு நான் வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு என்னங்க குத்தம் இருக்கு? காவலுக்கு வந்தியே? ஆமா. என்ன காவல்? திணை காவல். என்னென்ன திணை? கரந்தனை சந்தனை. காவலை ஏன் பாக்குறீங்க? காவல் பறவைகள் வந்து திணைகளை கொய்யாம எச்சில் படுத்தாம பாக்குறோம். பறவைகள் எச்சில் படாமல? எச்சில் படுத்தாத வண்ணம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பறவைகள் எச்சில் பட்டா சாமி ஏத்துக்காதா? சாமி ஏத்துக்குதா இல்லையா? இந்த இடத்துல எங்க கண் படகு எச்சில் படக்கூடாது. அவ்வளவு. காப்பான் பெரியவனா கல்வன் பெரியவனா? அப்படி பார்த்தா யார் பெரியவன் சொல்லுவா? காக்குறவன் தான் பெரிய வேணுமே. நீங்க களவாணி பையில தான் பெரிய வேண்டிய. ஏன்னா பேச்சு அப்படித்தான் வரும். பேசுங்க. ஒண்ணு எங்கடா ஒரு பக்கம் நின்றன நான் இப்படி தான் நிப்பீங்க. என்ன நீ கோர்க்க கூடாது. அப்ப உங்களுக்கு நீங்க அந்த விஷயத்துக்கு தான் வர்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு சுவைகள் சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தா பத்தும் பறந்து, ஆபத்து குதவா அருமசி குதவா, தாகத்தை தீரா தரித்திரமறியா, பெண்டி கோபத்தை அடக்க, குருமலிகேலா பாவத்தை தீரா பயனில்லை எழுந்தானே ஓரட். என்ன நான் வர்றேன். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? என்ன கேட்டேன்? நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். நானும் கேட்பேன் இல்லையா? வாதி பிரதிவாதி. நான் உங்களை கேட்டு முடிக்கவே இல்லை. இது தர்க்க மன்றம். இது ஒண்ணு பட்டிமன்றம் கிடையாது. ஒருத்தர் பேசிட்டு கடைசில இது பண்றதுக்கு அவசரப்படுறீங்க. என்ன அவசரப்படுறது? இதுவே அவசரம்னா அப்ப அவசரத்தை என்ன சொல்லுங்க? உங்களுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். யாரு நீங்க? இவ்வளவு விஷயம் பேசிக்கிருக்காரு. நம்ம சில பேர் கேட்க மட்டும் தான் தெரியும் போல இருக்கு. பரவாயில்ல, கேளுங்க. உனக்கு பயம் வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு வர்றாரு, மறுபடியும் ஏதாவது நிப்பாட்டிடுவாரு. உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு போனா என்னை மாதிரி முட்டாச்சிருக்கே எவ்வளவுமே இருக்க மாட்டா. நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு இருக்கு. நம்ம வாய் விட்டு கார்த்திக் ரொம்ப பெரிய ஆளு, அதனால வள்ளி எல்லாம் நம்மள பார்த்து பயப்படுற. வள்ளி மத்தவங்க பயப்படுறாரு, நான் பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. வாய் விடுக்காத. இப்படி வாய் விட்டு ரொம்ப பேரை நான் பார்த்தேன். நானு என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அடிப்படையை தான் பேசிக்கிட்டு வரேன். நானும் அடிப்படையா நீ பேசிக்கிட்டு வரேன். நான் ஏன் பேச்சே நீ பாரு. ஆமா பேசு. ரெண்டு பேரும் பேசதானே வந்திருக்கோம். சண்டைங்க இருங்க. வளவளன்னு யூடியூப் போடுது. இந்த வளவளன்னு பேசிக்கிட்டே எனக்கு பிடிக்காது. நீ தான் இழுக்கிற. அது நீங்க இழுக்கிறீங்க. நீ என்னமா கேளுன்னு சொல்லுங்க. அதான் பெரிய மனுஷன் என்ன கேக்குற கேளு. ஆமா நீங்க மட்டும், நான் மட்டும் தான் கேட்க மாட்டேன். அட வாயை மூடுங்க, வாயை மூடுங்க, வாயை மூடுங்க. முதல்ல சும்மா என்னைய சொல்லாதோன்னு ஒன்னைய சொல்லாதோன்னு நீங்க பேசக்கூடாது. பேசு கேளு. ஆமா மூடுங்க. நீ என்னைய சொல்ற? எனக்கு சட்டம் போடுறதுக்கு நீ ஆளு கிடையாது. வள்ளியில அப்படி பேசாதீங்க, விளங்கவே முடியாது. சரிங்களா? ஆமா பேசாதீங்க. எனக்கு வள்ளி இல்லனா உங்க குழப்பேல நாரி போயிரு. முதல்ல நான் சொல்றேன், வர்ற வள்ளி வந்து சாதாரணப்பட்டவர் கிடையாது. சட்டம் போடாத, நீ கதையை மட்டும் பேசுங்க. சட்டம்னா முதல்ல என்ன தெரியுமா? இத பண்ணு, இத பண்ணு அப்படினு சொல்றத. சட்டம் போட்டானா இத பண்ணி இத பண்ணாதங்கறத இருங்க. நீ பேசாத கேட்கணும் அவசியம் இல்ல. நானே கேப்பேன்னு சொன்னேன். சட்டம் போடவே இல்லையேனா யாராவது சொல்லட்டு வள்ளி சட்டம் போடுதுன்னு நான் கேக்குறேன். நான் சட்டம் போடல. கொஞ்ச நேரம் இருங்க. என்னை பார்த்து இத்தனை கேள்வி கேட்டு வரீங்களா? பதிலுக்கு நானும் கேட்டா நீங்க சொல்லணும்ல. இதுதானங்க வாதி பிரதிவாதி இருவரும் பேசக்கூடிய ஒரு இடம். கேளுமா. அடேங்கப்பா. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுரங்கள் ஆறு. என்னது சுரங்கள்? 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 மறந்து போயிடும். ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் முடியாத திருமணம், நாலெட்டில் பெறாத பிள்ளை, ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வம், ஆறெட்டில் தேடாத புகழ், ஏழெட்டில் செல்லாத உலகங்கள், எட்டாம் எட்டில் பெறாத ஓய்வு. அப்படியே இருங்க. யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்தில் யுகங்கள் 4. கிரேதா, திரேதா, துவாபரா, கலியுகம். 4 யுகம். எல்லாத்துக்கும் வருஷ கணக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? 17,28,000. திரேதாயுகம் 12,96,000. துவாபரயுகம் 8,64,000. கலியுகம் என்பது 4,32,000. அப்படியே இருங்க. இது 4 கூட்டி சொல்லு. பதிலுக்கு நீங்களும் கேட்கணுமா? வாதி பிரதிவாதி இந்த மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. நாளையும் கூட்டி தானே சொல்லணும். கூட்டிடுவோம். நாளையும் கூட்டினா 43,20,000 வருடம் வருது ஒரு சதுர் யுகம் என்பது. இது எதனுடைய அடிப்படையில் வச்சாங்க? கணக்கு பண்ணாங்க. எப்படி அப்படின்னா இது எதனுடைய அடிப்படையில் கணக்கு பண்ணாங்க? இந்த கணக்கு பண்ணதா மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய சுவாசம் 21,600. 21,600 முறை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சுவாசிக்கிறான். ஆமா. கூட சுவாசிச்சா நல்லதா, குறைச்சு சுவாசிச்சா நல்லதா? குறைச்சு நல்லதுதான். கூட பண்ணாதான் ஆபத்து. ஏன்னா முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யும் பொழுது மூச்சை இழுத்து அடக்கி தான் இறைவன். ஆமா, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம்னாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அங்க போவேல கேக்குறது இருக்கட்டும். இருங்க. ஆங்காரத்தை உள்ள அடக்குங்க முதல்ல. அப்ப கூட விட கூடாது. கூட விட்டுட்டோம்னா சீக்கிரம் போய் சேரும்னு அர்த்தம். குறைச்சு விடலாம். அந்த 21,600 எதால பெருக்கணும்? முதல் யுகம் வரும். முதல் யுகத்தை 80ஆல பெருக்கணும். அப்ப இரண்டாவது யுகத்தை 60ஆல பெருக்கணும். மூணாவது யுகத்தை 40ஆல பெருக்கணும். கலியுகத்தை 20ஆல தாங்க பெருக்கணும். அப்ப மனிதனுடைய சுவாச காற்றை வச்சு தான் 4 யுகத்தினுடைய கணக்குமே வகுத்தாங்க.
4 யுகம் சொன்னீங்கல்ல, மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணால் உருவானது ராமாயணம். இது ரெண்டும் என்னன்னு சொன்னாங்க. அதாவது அடுத்த மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டா இதுதான் அப்படின்றது ராமாயணம். இன்னொன்னு, ஒரு அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணம். எப்படி சொல்றீங்க? அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு அது ராமாயணம். ஆமா. அப்ப மகாபாரதத்துல அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும், இருக்கவே கூடாது, அப்படி இருக்க கூடாது அப்படின்னு வாழ்ந்தாங்களா? ஆமா. அப்ப தர்மம், பீமே, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அண்ணன் தம்பி இருந்து என்ன புண்ணியம்? என்ன எப்படி தான் தம்பிகளை எந்த ஒரு அதாவது அவங்களுடைய என்னன்னு கூட கேட்கல. சூதாடி தானே நாட்டையும் தோத்தான், எல்லாத்தையும் தோத்தான், கட்டின பொண்டாட்டியே தர்மன் தோத்தான். ஏமா நான் கேக்குறேன், மகாபாரதத்தை நீங்க சொல்ற கருத்து சொல்லுங்க. பாரதத்துல தர்மன் மேல குறை சொல்றீங்களே, தர்மன் தான் தம்பிகளை பூரா வச்சான், முதல்ல எல்லாத்தையும் இழந்தான், தம்பிகளை வச்சு இழந்தான், கடைசியில பொண்டாட்டியும் இழந்தான் நீங்க சொல்றீங்களே, அவங்களை கேட்டானா, அவங்களுடைய என்னன்னு கேட்டானா? இந்த பாரத போரையே முதல்ல நடத்தினவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் நினைச்சிருந்தா சூதாட்டத்தை தடுத்திருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். அப்புறம் யார் மேல தவறு? தர்மனை குறை சொல்ற? தர்மன் தானே தவறு. இருங்க, எப்படி தர்மன் தவறு? தர்மனும் யாராரு சூதாண்டது? தர்மனும் துரியோதனனும் விளையாட வேண்டியது. தர்மனும் துரியோதனனும் விளையாட வேண்டியது. அப்ப யாராரு விளையாண்டாங்க? தர்மனும் சகுனியும் விளையாண்டாங்க. சகுனியை ஏன் விளையாட வச்சாரு துரியோதனே? ஏன்னா சகுனிக்கு என்ன சொன்னாலும் அவர் கேட்க கூடியது. ஏன் கேக்குது அந்த பகடக்காய் சகுனியினுடைய சொல்ல ஏன் கேக்குது? அதாவது தம்பிகள் எலும்புல இருந்து செய்யப்பட்டது. எந்த அதாவது சகுனி உடன் பிறந்தவர்களும் மொத்தம் 100 பேர் தான். அதுல 99 பேருடைய அந்த எலும்புகளை எடுத்து தயார் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தெரியுமா? சகுனிக்கு ஒரு கால் ஊனம். இந்த ஊனமானது ஏன் தெரியுமா? சகுனிக்கு பெத்த தகப்பனே துரியோதனன் கூட்டத்தார அதாவது வேற இருக்கணும், அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி காலிலே அடிச்சு உடைச்சாரா. இந்த வலி உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், மகனே மறந்துடுவானேன்னு சொல்லிட்டு அவன் காலையே அடிச்சு உடைச்சாரான் தகப்பேன். அப்ப அந்த பகடக்காய் என்பது சகுனி என்ன கேட்டாலும் விழுகுதுன்னா அது சகோதரர்களுடைய எலும்புல இருந்து தயார் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். மலை மோதினா தான் தீப்பறி, மலையோட மண்ணாங்கட்டி மோதினா என்ன ஆகும்? புழுதி தான் பறக்கும். அப்ப இந்த இடத்துல யாரு மலை? நீங்க மண்ணாங்கட்டி, இது மலை, பாத்துக்கங்க. இந்த மலையோட மண்ணாங்கட்டி மோதினாலும், மண்ணாங்கட்டில போய் மலை மோதினாலும் மண்ணாங்கட்டிக்கு தான் ஆபத்து. என்னைய மண்ணாங்கட்டி அளவுக்குலாம் பெருசாலாம் சேர்க்காத. ஏன்? என்னைய ஒரு சின்ன உளியாவே நீ நினைச்சுக்க. ஏன் உளி? நீ எத்தனை மலையா இருந்தாலும் உன்னைய குடையிறது இந்த சின்ன உளியாத்தே இருக்கும். அட எந்த காலத்துல இருக்காரு இந்த மனுஷன் தெரிஞ்சுக்க. இவங்க மலையா, நாங்க மண்ணாங்கட்டியா. என்னுடைய பேச்சுல எப்படி தெரியுமா இருக்கணும்? அதிரடி பேச்சா தான் இருக்கும். மலையும் மோதினா எப்படி தீப்பறி வரும்? அதுக்கு நான் கேக்குறேன் இருங்க. மலையும் மோதனா தீப்பறி பறக்கும் இந்த வாய்தானே சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் இருமா. உங்களுடைய பேச்சு அதிரடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுக்கிட்டு நிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்க போங்க தான் பேசிக்கிறீங்க. இல்லங்க, இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அப்படியே அதிரடியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிரடியா அந்த இடத்துல இல்லன்றதுதான் அர்த்தம். உங்களுக்கு அதிரடியா இருக்கணும்னா நீங்க முதல்ல அதிரடியா இருங்க. பேச்ச திசை திருப்புறீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. பேச்ச திசையெல்லாம் திருப்ப மாட்டேன். அந்த மலையும் மோதனா தீப்பறி பறக்கும் நீங்க சொன்னீங்க. மலையும் முதல்ல எப்படியா பறந்து மோதும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனா தானே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறோம். மலை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போதா? நிலையானதா தானே இருக்கு. அப்புறம் எப்படி மலையும் போது தீ பறக்கும்? ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்ததாகவும் அந்த ரெக்கைகள் எல்லாம் வெட்டப்பட்டு ஓரிடத்தில் நிலையாக தங்க வைக்கப்பட்டதாகவும் கதைகள் உண்டு. மலைகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்களேன். சீதையா ராவணேஸ்வரன் தூக்கி கொண்டு வச்சிருந்தேன் எங்க தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் இடையில நான் மறந்துடுறேன். நீங்க என்ன தொட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம், அதாவது மலையும் போதுனா மண்ணாங்கட்டி அப்படிங்கும் போது நான் மண்ணாங்கட்டி எனக்கு அவ்வளவு பெருசு கொடுக்காதீங்க, நான் சின்ன உளிதான், இது பெரிய மலையா இருந்தாலும் உளி போதும் அப்படின்னாரு. இன்னும் எந்த காலத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த உளியெல்லாம் இந்த மலையை செதுக்கிறதுக்கு ஏமாத்திரம். யாரு வாய்ப்பு கொடுத்தாரு கிழிச்சு கேப்பை நட்டு போடுவாரு. வாய்ப்பே கொடுக்காம நீ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா வாங்க. நான் சொல்றேன், இப்ப எல்லாம் உளி எல்லாம் கிடையாது, என்னென்னமோ வந்துருச்சு மலையை உடைக்கிறதுக்கு. எல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க. நீங்க போய் இப்ப உளிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விட்டுருங்க, அடுத்து வாங்க. மலையோட மலை எத்தனையோ மலைகளுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னீங்க. நீங்க செதுக்க வந்திருக்க சிற்பியா இல்ல வேற எதுமா? உன்னையே செதுக்க வந்திருக்க சிற்பி. என்னை நீங்க செதுக்க போறீங்க, பார்த்து செதுக்குங்க. செதுக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. மலைகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ராமாயணத்துல ராவணேஸ்வரர் இலங்கையில ஒண்டி சீதையை தூக்கி வச்சுட்டான். இலங்கையில எந்த இடத்துல வச்சிருந்தான் தெரியுமா? அசோகவனத்துல தான் சீதை இருக்கான்னு முதல்ல ராமனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ராமனுக்கு தெரியாது. ராமன் சொன்னது யாரு? ஒரு பறவை தான் சொன்னுச்சு. எல்லாம் சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை அனுப்புனாக, ஆஞ்சநேயர் போய் இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாக அப்படிங்கிற கதை. ஆஞ்சநேயருக்கே முதல்ல அசோகவனத்தில் தான் இருக்கான்னு சொன்னது யாரு? ஒரு பறவை. அந்த பறவை யாரு? ஆஞ்சநேயருக்குல ராமனுக்கு சொன்னது. அத ராமன் தான் ஆஞ்சநேயர் அனுப்புறார். பறவை சம்பாதி என்று சொல்லக்கூடிய சடாயுனுடைய சகோதரன், கலிகளுக்கெல்லாம் அரசன். அது பேர் சம்பாதி. ஜடாயு பறவை இறந்துருது.
ஈம காரியங்களை பண்ணிட்டு கடற்கரை ஓரத்தில் நடந்து ராமர் லட்சுமணன் எல்லாம் பேசிட்டு போய்க்கிருக்காங்க. என்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உற்ற நண்பன் ஜடாயு உயிர் நீத்து விட்டானேன்னு வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெக்கையே இல்லாம வயசான ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு. ஐயா நீங்க எல்லாம் யாரு? ஜடாயுக்கு என்ன நடந்துச்சு? அவனை யாரு கொன்னது? நீங்க யாருன்னு கேட்கிறார் ராமர். நான் தான் கழுகுகளுக்கெல்லாம் அரசன் சம்பாதி, என் தம்பி தான் ஜடாயு. ஜடாயுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ராமர் கதைகளை சொல்றார். என்னுடைய மனைவி சீதையை ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டான், தடுக்க போன ஜடாயு என்னோட நண்பனை கொன்னுட்டான். அப்ப என்னதான் தான் ஆடா விட்டாலும் தன் ரசை ஆடும். என்னதான் தம்பி கொன்னுட்டாங்க, அவன் ஜாகரக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கணும். அப்பதான் அந்த கழுகு சொல்லுது, ஐயா எனக்கு ரெக்க இல்ல, அதனால நான் பறந்து போய் பார்த்துட்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய பார்வை கூர்மையானது. இன்னைக்கு உலகத்துல சொல்ல பார்த்தீங்கன்னா கழுகு பார்வை மாதிரி பார்க்கிறேன். கழுகு உயர 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 எவ்வளவு தூரத்துக்கு பறந்தாலும் உயர பறக்கத்தான் கழுகுனுடைய பார்வை கூர்மையா தெரியுமா. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு மலை கிரவுஞ்சகிரி அப்படிங்கிற ஒரு மலை, அந்த மலையில ஒண்டி கழுகு தூக்கி உட்கார சொல்லுது. தூக்கி வைக்கிறாங்க. இலங்கையில அசோகவனத்துலதான் சீதை இருக்கா அப்படின்னு சிறப்பு கொடுத்ததே ஒரு மலை. அந்த மலை மாதிரி நீங்க இருப்பீங்களா? மலை, நீங்க மலையை பத்தி பேசுறீங்க. இன்னும் 4 யுகத்திலையும் ஹரிச்சந்திர புராணத்தை விட்டுருங்க. இந்த ஹரிச்சந்திர புராணம் வந்து உண்மைக்கு உதாரண புருஷனாக இப்படித்தான் ஒரு ஆண் பிள்ளை வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ராமாயணத்திலையும் ஒரு கதை நடந்திருக்கு. நீங்க மலையை பத்தி பேசுறீங்க. மலைகளுக்கு நிறைய சிறப்பு உண்டு. இன்னைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இந்த தரைமட்டமாக உள்ள இடமெல்லாம் மலைகளாகவும், மலைகளாக இருந்த இடமெல்லாம் ஒரு காலத்துல தரைமட்டமாக இருந்ததாக பிரபஞ்ச உற்பத்தி. இது அதுக்கு சான்று நம்ம திருச்செந்தூர் கோவில் தான். இன்னைக்கும் பாருங்க, முருகப்பெருமான் எல்லா படை வீட்லயும் மலையில தான் இருப்பார். ஆனா திருச்செந்தூர்ல மலை இருக்கா? கிடையாது. அதுவும் மலை தான். எத்தனை அடி? 1 இல்ல 2 இல்ல, 1500 அடி உயரமுள்ள சந்தன மலை அப்படிங்கிற மலை. உலக பிரளயம் ஏற்பட்டுச்சு, மேடானது பள்ளமாச்சு, பள்ளமானது மேடாச்சு. அதுக்கு சான்று தான் கடற்கரை ஓரத்துல இருக்கிற பாறைகள். வள்ளி குகை அப்படின்றது ஒன்று இருக்கு. மலை இருந்தா தானே குகை இருக்க முடியும். அப்ப மலை இருந்ததற்கு ஒரு சான்று. இன்னொன்னு பஞ்சலிங்கங்களை அங்க தரிசனம் பண்ணலாம். 5 லிங்கங்களை அங்க தரிசனம் பண்ணலாம். அதை விட்டுருங்க. அப்ப மலைகள், ஏன்னா சதுர்யுகம் 4 யுகம், சதுர்யுகம் முடிந்து மீண்டும் பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே அழியதானே செய்யும். எதுவுமே நிலையா இருக்காது இல்ல, எல்லாமே அழிஞ்சு மீண்டும் கிருதாயுகம் துவங்கும் போது அதுதான் பிரளயமே. பிரளயம்னா என்ன? அதான் சொல்ல வர்றேன். மீண்டும் உருவாகும் தானே, உலக உற்பத்தி உருவாகும் தானே. இப்ப நான் சொல்றேன், உலக உற்பத்தி உருவாகுது. இந்த ராமாயணத்துல ஒரு மலை, இந்த ராமாயணத்துல இருந்த ஒரு மலை, நான் வந்து நீங்களாவது விளக்கத்தை சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா நீங்க எப்படி அல்றது எனக்கு தெரியும். ராமாயணத்துல இருந்த ஒரு மலை, அதே மலை மகாபாரதத்துக்கு போகுது. அந்த மகாபாரதத்துல இருந்த ஒரு மலை இன்று இந்த கலியுகம் முடியும் மட்டும் இன்னமும் கலியுகத்திலையும் இருக்கு. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல அதாவது இத்தனை ஒரு குறிப்பிட்ட 7 மலைகளாக இருக்குன்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், ராமாயணத்துல இருக்கும்போது அந்த மலைக்கு பெயர் என்ன? மகாபாரதத்துல இருக்கும்போது அந்த மலைக்கு பெயர் என்ன? இன்னைக்கு 7 மலையாக இருக்கே, அந்த மலைகளுக்கெல்லாம் பேரு என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்ல முடியுமா? அப்ப இது மண்ணாங்கட்டியாவே இருக்கு. மலையோட மோதி தான் ஜெயிக்கிறான்னு பாப்போம், இல்ல உளியாவே இருக்கட்டுமே. அதாவது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சரி, அனுபவஸ்தாலே நான் உங்கள்ட்ட ஒரு கதையை சொல்லி, அம்மா உன்னை நான் உயர்த்தி வச்சிருக்கேன். ராமாயணத்துல இப்படி ஒரு மலை ரசீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்துச்சு, அந்த மலை மாதிரி நீங்க சிறப்பு வாய்ந்ததா இருப்பீங்களா அப்படின்னு நான் ஏன் பரந்த மனப்பான்மையில பெரிய மனுஷனா உன்னை அந்த மலைக்கு சமமா சொன்னேன். இந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க. சின்ன பிள்ளை புத்தியை கேட்க கூடாதா? இல்ல, சின்ன புத்தி உங்களுக்கு, எனக்கு இல்ல. நான் உங்க கேள்வி நீங்களா அனுபவசாலினா அப்ப நாங்க என்ன பண்றது? இல்ல, நீ தான் கேள்வி கேட்டிருக்க. இங்க பாருங்க, 8 வயசு தான் திருநாவுக்கரசருக்கு. 8 வயசுல ஞான பால் குடிச்சார் பராசக்திட்டு. அவருக்கு ஞானம் இல்லையா? ஏங்க, ஒரு உங்களுக்கு அந்த சிறு வயசாக இருந்தாலும் அறிவு அப்படின்றது ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே. கடவுள் கொடுத்த ஞானம். தங்க விளக்காக இருந்தாலும் அது சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் தூண்டுகோல் தேவை. என்ன நீங்க தூண்ட வேணாம், உங்களே நான் தூண்ட. நீங்க நல்லா தூண்டுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எந்த நேரமும் தூண்டி விட்டுட்டே இருக்காதீங்க. ராமாயணத்துல இருந்த ஒரு மலை மகாபாரதத்துல இருந்துச்சு, மகாபாரதத்துல இருந்த ஒரு மலை கலியுகத்துல இருக்கு. நான் கேக்குறேன், ராமாயணம்னு முதல்ல தொட்டிங்க இல்ல, ராமாயணத்தை இயற்றியது யார்? என்ன, அதாவது சமஸ்கிருதத்துல இல்ல தமிழ்? எல்லாருக்கும் தெரியும். ஒரு சும்மா அடிப்படைக்கா சமஸ்கிருதத்துல வால்மீகி சொல்ல, நாரதர் சொல்ல வால்மீகி எழுதுறாரு. தமிழாக்கம் பண்ணது கம்பர். இந்த ராமாயணத்துல மிகச்சிறந்த வீரன் யார சொல்றோம்? மிகச்சிறந்த வீரன்னா வாலியத்தான் சொல்ல முடியும். அவனுக்கு எதிர்கொண்டு யார் பொறுப்பு புரிஞ்சாலும் அவனுடைய படம் எல்லாம் வந்துடும். ராமன் தான் வாலிய கொன்னாரு அப்படிங்கறது கதை. ராமனே வாலியை எப்படி கொன்னாரு? ராமனே வாலிய கொண்டாருன்னா மறைஞ்சிருந்து தானே இதை கொண்டாரு. நேருக்கு நேரம் போரிட்டத்தை இயக்க முடியுமா? முடியாது. அப்ப ராமனை விட பலசாலி அவன் வாங்கியிருந்த வரம் அப்படி. அப்ப மறைஞ்சிருந்தா 7 மராமர பனை மரங்களை தொலைச்சு, 7 இப்படி இல்ல, நேரா இல்ல, கோணல் மானலமா இருக்கு. அப்ப அதை ஒன்னாக்கி அந்த மரங்களை தொலைச்சிக்கிட்டு போய் தான் வாலிய கொண்டாரா. 7 மரமும் ஒரே நேர்கோட்டில் வருமா? நான் கேட்கிறேன். வந்துச்சே. ஆனா பூமியில நட்ட மரம் நட்டதுதான். ஆனா திரும்ப நேர்கோட்டு கொண்டு வர முடியாது. ஆனா அந்த 7 மரங்களுமே நேர்கோட்டில் வந்துச்சு. நீங்க சொன்னீங்க
வாலி சிறந்த வீரன். அப்ப ராமன் மறைஞ்சிருந்து தான் தாக்குனாருன்னா மறைஞ்சிருந்து தாக்குனாலே கோழைக்கு தான் அர்த்தம். அப்படி இல்லைங்க, இருங்க, கோழைக்கு தான் அர்த்தம். ஆனா ராமன்ட்ட இதே வாலி உயிர் போகும் தருவாயில கேக்குறான், ஏன்டா என்னை நீ இன்னாருன்னு சொல்லியிருந்தா நான் வந்து அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருப்பேனே. ராவணேஸ்வரன் முண்டாடி சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன இல்ல, நீ ராவணேஸ்வரனை கொல்றதுக்காக சுக்ரீவன்ட்ட நட்பு பாராட்டினியே, என்னைட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அன்று என்னுடைய மகன் அங்கதனுக்கு விளையாட்டு பொம்மையாக 12 வருஷம் கட்டி கொண்டாந்து போட்டிருந்தேன். யார? ராவணேஸ்வரன். அவன்கிட்ட போய் உன்னே நான் எதிரியா நினைச்சதே இல்லையே, என்னை எதிர்த்து கொண்டு விட்டியாடா. அப்ப நீ சொல்லியிருந்தீங்கன்னா திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும். என்னை போய் மறைஞ்சிருந்து கொலை பண்றியே, இது தர்மமா அதர்மமான்னு கேக்குறாரு. ஆனா ராமன் அதுவும் தர்மம் தான் சொன்னார். ஏன் தெரியுமா? அதாவது நீ ஒரு குரங்கு ஒரு இடத்துல நிலையா இருக்காது, மரம் விட்டு மரம் தாவும். அப்ப அந்த குரங்கை எப்படி தாக்கணுமோ அந்த ரீதியில தாக்கணும். இன்னொன்னு, உனக்கு எதிர்கொண்டு யார் போர் புரிந்தாலும் அவர்களுடைய பலமெல்லாம் உன்னை வந்து சேரணும். நீ வரத்தை வாங்கியிருக்க. உனக்கு எதிர்கொண்டு நான் போர் புரிஞ்சா என்னுடைய பலமெல்லாம் உனக்கு வந்துரும், நீ என்னை அழிச்சிருவ. அதனால தான்டா உன்னை மறைஞ்சிருந்து அந்த வதம் செஞ்சேன். வேட்டையாடுறதுடைய தர்மம் என்னன்னா, வேட்டையாடுறதோட தர்மம் என்ன? விலங்குகளை மறைஞ்சிருந்து அடிக்கலாம். வாலிங்கிறவன் யாரு? குரங்குதான். குரங்குங்கிறது விலங்கினம் தானே. அப்ப அதனால ஒண்ணு தவறல. இப்ப வாலி எல்லா இடத்துக்கும் போவேன். சரி, வாலி போகாத மலை எந்த மலை? என்னங்க, நான் ஒரு மலையை தொட்டு வச்சேன். ராமாயணம் தொட்டு மகாபாரதம் தொட்டு கலியுகம் முடிக்க இன்னும் கலியுகத்திலே அந்த மலை இருக்கே, என்ன மலைன்னு நான் கேட்டேன். நீங்க தான் சொன்னீங்க நல்ல அனுபவஸ்தாலி, நல்ல கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கே அனுபவம் இல்லையா? நான் என்ன பண்றது? தெரியும், கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு யோசிக்கிற கொஞ்ச நேரம். நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ராமாயணத்தில் இருந்த ஒரு மலை மகாபாரதம் உலக பிரளயம். எப்படின்னா, பிரம்மா பகல் ஊராம் படப்பாராம், இரவுல ஓய்வு எடுக்க போயிடுவாராம். இரவுல ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் பகல எந்திரிச்சு பார்க்கும்போது பூரா தண்ணியா தான் இருக்குமா, உலகமே பிரளயமா இருக்குமா. அப்ப மறுபடியும் படைப்பு தொழில் உருவாக்க வர, இதுதான் உலக பிரளயம். அப்ப அந்த உலக பிரளயம்னா எல்லாமே அழிஞ்சிரும். அப்ப ஒரு மலை மட்டும் எப்படி இருந்துச்சு, மறுபடியும் வந்துச்சு. அப்ப அந்த மலை வாங்கிய வரம் யாருக்கிட்ட? ராமர் சீதையை மீட்டு வருவதற்காக சேதுபாலம் ராமர் பாலத்தை கட்டுறாங்க. அப்படி ராமர் பாலத்தை கட்டிட்டு போகும்போது எல்லா மலைகள்ல இருந்தும் கல் எடுத்துட்டு வர சொல்றாங்க. கல்ல தூக்கி போட்டா மிதக்குமா அமுங்குமா? அது தண்ணிக்கு அமுங்கும். ஆனா நலன் நீலன்கிற 2 குரங்குகளுடைய உதவியால கல்கள் பூரா மிதந்தது. அப்ப எல்லா மலையில இருந்து கல் எடுக்கிறாங்க. அப்ப எல்லா மலையில இருந்து கல் எடுத்துட்டு கடைசியில் ஒரு குரங்கு போய் சுமேரு அப்படிங்கிற மலையில போய் கல் எடுக்க போகும்போது ராமர் சொல்ற, ஐயா போதும் பாலம் கட்டி முடிச்சாச்சு, இன்னும் கல் எடுக்க வேணாம்ட்டார். அப்ப பாலத்துல நடந்து போய்க்கிருக்கும் ராமருடைய காதுக்கு ஏதோ ஒரு பொம்பளை புள்ள முக்காடு போட்டுட்டு அழுகிற மாதிரியே சத்தம் கேட்குது. ஒரு பெண்ணு அழுகிற மாதிரி சத்தம். அப்ப அழுகிற மாதிரி சத்தம் கேட்டோன்னு ராமர் பின்னாடி திரும்பி பார்க்கிறார், மலையில இருந்து தண்ணி வடிஞ்சு இருந்துச்சா. அப்பதான் மலையிட்ட போய் கேட்கிறாரு, மலையே எதற்காக அழுகின்றாய் அப்படின்னு மலையிட்ட போய் கேட்கும்போது அப்பதான் அந்த மலை சொல்லுது, ராமருடைய பாதம் படாதான எத்தனையோ பேர் தவம் கிடக்கிறாங்க, அன்று கல்லாக கிடந்தால் அகலிகை உன்னுடைய பாதம் பட்டு பெண்ணாக உருவானாள். என் மலையிலையும் கால் வச்சிருந்தா எனக்கும் ராமனுடைய பாதம் பட்டுச்சு சிறப்பு கிடைச்சிருக்குமே. எல்லா மலையில இருந்து கல் எடுத்த நீங்க என் மலையில கல் எடுக்க போகும்போது மட்டும் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அந்த ஒரு வருத்தம் தான் நினைச்சான். அப்பதான் ராமர் மனம் இறங்கி என்ன சொல்றாரு, உமக்கு இப்பிரவிலே என்னால் பெருமை சேர்க்க முடியும், அடுத்த பிறவிலே நானும் அவதாரம் எடுப்பேன், நீயும் அவதாரம் எடுப்பாய், உனக்கு அப்ப பெருமை சேர்க்கிறேன் நான், சரியா அப்படின்ட்டு போயிட்டார். அப்ப முதல் யுகத்துல சுமேருங்கிற மலை, ரெண்டாவது அடுத்து மகாபாரத யுகம் ஆரம்பிச்சிருது. அப்ப ராமராய் இருந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணரை அவதரிக்கிறார். கிருஷ்ணரை எந்த குலத்தில் அவதரிக்கிறார்? யாதவர் குலத்திலே அவதரிக்கிறார். உலகமெங்கும் வெள்ளக்காடு பெரிய மலை. அப்ப தன்னுடைய யாதவர் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கோவர்த்தனகிரி அப்படிங்கிற மலையே 7 நாள் தான் துண்டு விரல்ல தூக்கி பிடிச்சிருந்தார். அப்படி தூக்கி பிடிச்சிருந்து தன்னுடைய குலத்தை காப்பாற்றினார். அப்பதான் கோவர்த்தனகிரி சொல்லிச்சான், போன பிறவியில் உங்களுடைய பாதம் படாதா அப்படின்னு ஏங்கின எனக்கு இந்த பிறவியில் உங்களுடைய கையாலேயே தூக்கி பெருமை சேர்த்துறீங்க. எப்படி 7 நாளிலே தூக்கி பிடிச்சிருந்தீங்களோ அடுத்த பிறவிலே 7 மலைகளாக அமைந்து அதன் உச்சியிலே உங்களை அமர வைத்து அழகு பார்ப்பேன். இன்னைக்கு கலியுகத்தில் எம்பெருமான் வெங்கடாஜலபதியாக அவதரித்தார். அது 7 மலைகளாக எம்பெருமானுக்கு அவதரித்தது. இதான் காரணம். மாயாவின்னு ஒரு அரக்கன், அவன் பாருங்க வாலிகிட்ட சண்டை. வாலிக்கும் மாயாவின்ற அரக்கனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போர்ல மாயாவின்ற அரக்கனை வாலி கொண்டு கொஞ்ச நாள் ஆயிடுது. மாயாவினுடைய சகோதரன் துந்திபி என்று சொல்லக்கூடிய அரக்கன், நம்ம அண்ணனையே அவன் கொண்டுட்டானே, இந்த வாலியை எப்படியாவது நம்ம கொண்டுறன்னு சொல்லி இந்த துந்துபி வாலியை துரத்தி வர, வாலி எதிர்கொண்டு 2 பேருக்கு கடுமையான போர் நடக்குதுங்க. இந்த போர் நடக்கிறத சுக்ரீவன் பார்க்கிறான். சுக்ரீவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு பாருங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்ப வாலி சொல்றான் சுக்ரீவன்ட்ட, தம்பி நீ இந்த வாயிற்படியில இரு, நான் அவனை கொன்னுட்டு நான் வெளியில வர்றேன் அப்படின்னு சொல்லி வாலி உள்ளரிக்க போறான். போனவே வெளியில வரல. அந்த குகைக்குள்ள இருந்து ரத்த வெள்ளம் தான் வந்துச்சு. பார்த்தா அண்ணே சரி 2 பேரும் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க போல, இனிமே நம்ம அண்ணன் வரப்போறது இல்ல, நம்ம போய் நாட்டை பார்க்கணும், நாட்டு மக்களையும் பார்க்கணுமேன்னு சொல்லி அந்த குகை வாயில பெரிய கல்லா எடுத்து அடைச்சிட்டு நேரா வந்துடுறான் நாட்டுக்கு. கிஷ்கிந்தையை வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆனது.
வாலியே அந்த குகைக்குள்ள இருந்து வெளியில வர்றான். குகையை அந்த கல்லை தள்ளி விட்டுட்டு வெளியில வர்றான். அவனுக்கு கோவம் வந்துச்சு. வாலி நம்ம சுக்ரீவன்ட்ட என்ன சொன்னோம், தம்பி நீங்களே இரு, நான் அவனை வெற்றி பெற்று மீண்டும் வர்றேன் தானே சொன்னோம். ஆனா நம்ம தம்பி நம்மளும் இதுக்குள்ளே சாகட்டுன்னு சொல்லி அடைச்சு வச்சுட்டானே. அப்ப என்ன காரணம்? பதவி ஆசை, அதாவது நாட்டை ஆளணுன்ற ஆசை. இவனை நம்ம விடலாமா? இவன் தம்பியா? தான் ஆடா விட்டான் தசை ஆடுன்னு சொன்னாங்களே எரும மாடு. அவனுக்கு வர்ற கோவத்தை பாருங்க. தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எங்கே தசை இருக்கு? கதையோட்ட போனா கதை நல்லா போகும். இல்லைன்னா இல்ல நீ ஜாட ஒரு பெரிய அறிவாளி. இயற்கை. ஏன்னா பொம்பளைகளுக்கு ஜாட பேசுற புத்தி இருக்கும். அது பொம்பளைகளுக்கு. நீ இன்னும் பெண் பிள்ளை தான். பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் ஜாட பேச. அது பெண்ணோ பொம்பளையோ அது இல்லை. ஆனா பொம்பளைய காட்டலாம் ஆம்பளை தான் அநியாயம் ஜாடையா இருக்குன்னு கொஞ்சம் நேரத்துல தெரியும். இருங்க. அப்ப நாட்டின் மீது ஆசை அவன் மனசை மாத்திருச்சு. இனிமே நம்ம தம்பியை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி சுக்ரீவனை தேடி போறான். சுக்ரீவன் அண்ணன் உயிரோட வந்துட்டானேன்னு பயந்து எந்தெந்த இடமா போய் ஒளியிறான். அப்ப அவன் போய் ஒளிந்த ஒரு மலை, அந்த மலையில போய் ஒளியும் போது அங்கேயும் இந்த துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்கன் துரத்திட்டு போறான். யாரு? வாலிய. சுக்ரீவனை துரத்தி வாலி போக, வாலியை துரத்தி துந்துபி போக, துந்துபியை பார்த்த மாத்திரத்திலே வாலிக்கு கோபம் வந்தது. இருவருக்கும் மறுபடியும் சண்டை நடந்தது. சண்டை நடந்து அந்த துந்துபி என்ன செய்யறாரு? வாலி இருகுறாக கிழிக்கிறான். இருகுறாக கிழிச்சு ஒரு பகுதியை ஒரு பக்கமும் இன்னொரு பகுதியை இன்னொரு பக்கம் தூக்கி போடுறான். இந்த பகுதியில் இருந்தவர் மேல அந்த ஒரு பாதி உடல் பட்டது. உடல் இல்ல, அந்த குருதி ரத்தம். தவம் செஞ்சுட்டு இருக்காரு கண்மூடி. தவம் செய்யக்கூடிய அவர் மேல ஈரம் தென்படவே முடிச்சு பார்க்கறாரு. ரத்தம். கோவம் வந்துச்சு. இந்த சண்டாளத்தனத்தை பண்ணின பாவி யாரு அப்படின்னு பார்க்கறாரு. வாலி வர்றான் அந்த இடத்துக்கு. அப்பதான் அந்த முனிவர் சாபத்தை கொடுக்கிறாரு. நான் கண்மூடி தவம் செய்யும் வேளையிலே இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணின உனக்கு நீ இந்த மலையை சுற்றி எந்த பகுதியிலுமே நீ வர முடியாது. வந்த அப்படின்னா உன் சிரசு சுக்குநூறாக வெடிக்கும்ன்ற சாபத்தை வாங்கினவன் தான் வாலி என்று சொல்லக்கூடியவன். அந்த முனிவர் மதங்க முனி, அரக்கன், துந்துபி மாயாவியினுடைய சகோதரன் துந்துபி. அதே சமயத்தில் அந்த மலைக்கு பெயர் ருஷ்யமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய பர்வதம். எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. என்னடா இந்த அம்மா முனிவர், அந்த முனிவர், அந்த மலை, அந்த மலை, மலைக்கு பேரு சொல்லுமா, முனிவர் பேரை சொல்லுமான்னு. ஆனா கடைசியில முடியல. புத்தி அவசர புத்தி தானே. அதனால நான் யோசிச்சேன் நீங்க சொல்லிருவீங்க. ஒரு சின்ன விஷயம் கேட்கவா? கேளுங்க. வந்துட்டாரு. அடுத்த மணி நேரத்தை எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னால பறந்து போற 100 கிளிகளே எங்க போறீங்கன்னு ஒரு கிளி ஒரு 100 கிளிகளை பார்த்து கேட்டுச்சான். எப்படி? ஐயோவா? ஐயோங்கிறது எம்ஏ முண்டாட்டி இன்னியாரில் இருக்கு, அதை கூப்பிடுற. இருக்கட்டும், இப்ப உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு. பறந்து போற 100 கிளிகளே எங்க போறீங்கன்னு ஒரு கிளி 100 கிளியை பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு அந்த 100 கிளியில ஒரு கிளி சொல்லிச்சான், நாங்க 100 பேர் இல்ல, நாங்களும் எங்கள் இனத்தாரும் இனத்தில் பாதியும் பாதியில் பாதியும் உண்மையும் சேர்த்தால்தான் 100 அப்படின்னாங்களாம். நாங்க 100 பேர் இல்ல, நாங்களும் எங்கள் இனத்தாரும் இனத்தில் பாதியும் பாதியில் பாதியும் உன்னையும் சேர்த்தால்தான் 100 அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சே. அப்ப அது பறந்தது 100 பேர் இல்ல, உன்னையும் சேர்த்தாத்தே 100ங்குது. அப்ப அங்க பறந்தது எத்தனை கிளி? நாங்கள்ங்கிறது எத்தனை, எங்கள் இனம்ங்கிறது எத்தனை, இனத்துல பாதி எத்தனை, பாதியில பாதி எத்தனை, ஒன்னைய சேர்த்தா எப்படி 100? இவ்வளவு பிடிக்கிறதுக்கு சதையே இல்லை. இப்படி இருக்கலே இவ்வளவு ஆட்டம் ஆடுதே. கிளிய சொல்றேன், கிளி இந்த இவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சதை வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, ஐயோ பிடிக்கவே முடியாது. தீப்பெட்டி பாத்திருக்கீங்களா? இருக்கு. தீப்பெட்டி பெருசாத்தே இருக்கு. அந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்க தீக்குச்சியை பாத்திருக்கீங்களா? சின்னதாத்தே இருக்கு. அந்த தீக்குச்சியை கோவில்ல விளக்குக்கு பத்த வச்சா தெய்வ தரிசனமா காட்சி கொடுப்பேன். தவறுதலா உரசுன ஒரு குடிசையவே பத்த வைக்கிறது. வாயவே சுட்டு விட்டுரும் உங்களுக்கு. பாத்துக்கங்க, உங்க வேணா உங்களோடத்தையும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா, வாய முடுங்க. கணக்கு பிராணத்துல பேசுனா வந்துருவோம்ட்டு கணக்கு பண்ண ஆரம்பிச்சாரு. பெரிய உலக கணக்கு போல பேர. நானும் கணக்கு பண்ணலாம் தான் பாக்குறேன். உங்களுக்கு கணக்கு ஆகவே ஆகாது. கடவுளே நிமிட்ட ஆகவே கூடாதுன்னு நான் சாபம் கொடுக்குறேன். ஒன்னே தாமா சொல்லிக்கிறேன். வாய மூடுங்க. நீங்க பதில கேட்டா சொல்லிட்டு நான் பதில சொல்லவா இல்ல நானும் கேட்கவா? அது உங்க சௌரியம். பாத்துக்கங்க. அப்புறம் என்ன சொல்லுவாரு, நல்ல அறிவாளி பதில சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வடிகட்டின அறிவாளி மாதிரி. இருங்க. ஒரு கேட்டது, ஏன் பறக்கும் 100 கிளிகளே எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கிளி சொல்லுது, ஐயா நாங்க 100 பேர் கிடையாது, நானும் என் இனத்தாரும் இனத்தில் பாதி பாதியில் பாதி, உன்னையும் சேர்த்து தாண்டா 100 பேர். இப்பத்தே நம்ம அம்மாவுக்கு கணக்குக்கே வருது. நானும் தான் கணக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி என்ன இப்படி வச்சுட்டு போவ அடுப்புல தூக்கி வச்சா சௌரியமா போயிருமே. எதுக்கு? அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் போல, பல்ல காட்டுறாரு. ஆமா, பெத்த புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு போக வேண்டியதே. அப்ப பிள்ளைக்கு பசிக்கும், திடீர்னு பால் கேட்கும். பரவாயில்ல, என்ன பால் வேணும்? வள்ளிப்பால் தான். நான் கள்ளிப்பால் தர்றேன், பரவாயில்லையா? அவரா நினைக்க. உன்னிடம் இருக்கக்கூடிய தமிழ் பால் முப்பாலும் இருக்கு. 2 பால் போது 1 பால் உன் கணவனுக்கு கொடு. அதான் ஐயா, பரவாயில்ல, நல்ல மனசு. என்னமோ சொல்ல வர்றீங்களே. இவருக்கு மேடையிலே வள்ளியாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்களை பாராட்டி ரூபாய் 101, நாரதரா நடித்துக் கொண்டிருக்கும்
கார்த்திக் ராஜா அவர்களை பாராட்டி ரூபாய் 101. பெங்களூர் மந்தையம்மன் கபாடி குழு சார்பாக வெள்ளையன் அவர்கள் தலா 101 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். நன்றி அன்பு சகோதரனுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்களும் எங்கள் இனத்தாரும் இனத்தில் பாதியும் பாதியில் பாதியும் உங்களை ஒருவரையும் சேர்த்துதான் மொத்தம் 100 பேருன்னு கிளி சொல்லி இருக்கு. சரி நான் சொல்றேன், ஆனா அதுக்கு பிறகு கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன். இங்க நிக்கிறாருனே. ஆமா, அதனால நான் நல்லா கணக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. நாங்களும்ன்றது 36 கிளி. நீ கணக்கு சொல்லி முடி. எனக்கு பதில் தெரியும். நீ சொன்னதுக்கு அப்புறம்ல உண்மையா பொய்யா நான் சொல்லுவேன். அண்ணே, நாங்களும்ன்றது 36. அங்க கணக்கு போட்டு சரியா சொல்லு. 100 சொல்லு. எங்கள் இனம்ன்றது 36. நாங்களும் 36, எங்கள் இனம்ன்றது 36. 36 இனத்தில் பாதி. 36ல பாதி 18 இல்லையா? 36ல பாதி. அதுவும் குழம்புது, அவரும் குழம்பு. நான் குழப்பவே இல்லை. 36ல பாதி 18. 18 மறுபடியும் வாங்க கேக்குறேன். இல்லையே, 18 நான் தான் சொல்றேன். அந்த அம்மா தானே கேள்வி கேட்டு அந்த அம்மா யோசிச்சு சொல்லணும். 30 நாங்களும் எங்கள் இனத்தாரும். நாங்களும்ன்றது 36, இனத்தாருன்றது 36. இனத்தில் பாதின்றது 18. 36 36 72 72 18 எத்தனை? அங்க கேட்காத 90. இந்த இனத்தில் பாதி பாதியில் பாதி அந்த 18ல பாதி 9. 18ல பாதி 9. 99 99. இந்த வேடுவர் ஒருவரை சத்து மொத்தம் 100. நாங்களும்ன்றது 32, இனம்ன்றது 32, இனத்தில் பாதின்றது 18. மனுஷங்க மாதிரி இருங்க வர்றேன். நாங்களும்ன்றது 36, இனம்ன்றது 36, இனத்தில் பாதின்றது 18. அந்த 18ல பாதி 9, பாதியில் பாதி 9, வேடுவர் ஒருவரை சேர்த்து மொத்தம் 100 பேர். 36 36 18 9 1. இதை கணக்கு போட்டு பார்த்துக்கங்க, கணக்கு சரியா வரும். இதுதான் நீங்க கேட்டது. அற்புதமா கணக்கு சொன்ன உனக்கு நான் ஒரு புருஷன் பார்த்து வந்திருக்கிறேன். ஒரு புருஷன் தான் பார்க்க முடியும். அது புருஷன் பார்த்து வந்திருக்கான். ஆளை பாருங்க, என் தலையெழுத்து இதெல்லாம். எங்க அப்பன் படைக்கும் போது என்னத்த நினைச்சு படைச்சாரு தெரியல. இந்த மக்களும் புருஷன் பாக்குற விலையா கிடைக்கும். இருக்கிறதே 3/4 கிலோ கறி, 1/4 கிலோ எலும்பு. உனக்கு இன்னமும் நான் ஒரு தத்துவம் சொல்றேன், கேட்டு என்ன? ஆளை பார்த்து யாரு சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. அடுப்பு எத்தண்டி பெருசா இருந்தாலும் அந்த அடுப்புக்கு ஊதி 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 பிடிக்க வைக்கிறது இந்த சின்ன ஊதாங்குளம். எது ஊதாங்குளைய பாருங்க. ஐயோ, இன்னும் ஊதாங்குளையிலே இருக்கிறாரு. நாங்கெல்லாம் கேஸ் அடுப்புன்னு போயிட்டு மாப்பிள பார்த்து ஊதுங்குளையிலே இருக்கிறாரு. மாப்பிள பார்த்து வந்திருக்கேன். மாப்பிளையோட பேர் என்ன தெரியுமா? அன்பிலார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன்மை வெறுத்து கூலிதரு ஒன்றே குலமென்று பாடுவோ என்று போற்றுவோ அழகே முருகன் அவன் தானம்மா ஆறுலகில் பார்த்து வந்த வாலிப புருஷன் ஆசை வடிவமானவள் அன்பு உருவமானவள் வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ அழகே முருகன் அவன் தானம்மா ஆறுலகில் பார்த்து வந்த வாலிப புருஷன். இந்த பீடி இந்த லேடிக்கு ஆசைப்படுதியா? அந்த அம்மா பேசாம தான் நீங்க ஏன் நிப்பாட்டுறீங்க? வேள்வி மலைக்கு சொந்தக்காரன் அவன் அம்மா, 4 கவிகள் கந்த பெருமான் தானம்மா. வேள்வி மலைக்கு சொந்தக்காரன் அவன் அம்மா, 4 கவிகள் கந்த பெருமான் தானம்மா. ஏழ்மை தவறாதவள், நீதி குறையாதவள், நாளை வரலாறு உனக்காக உருவாகலாம். அழகே முருகன் அவன் தானம்மா பாருலகில் பார்த்து வந்த வாலிப புருஷு. கழுகுமலைக்கு சொந்தக்காரன் முருகம்மா, 4 கவிகளும் முருகப்பெருமான் தானம்மா. கழுகுமலைக்கு சொந்தக்காரன் அவனம்மா, 4 கவிகள் கந்த பெருமான் தானம்மா. என்றும் அவன் மூச்சிலே வாழும் உன் ஜீவனே, என்றும் அவன் மூச்சிலே வாழும் உன் ஜீவனே. நாளை உனக்கான ஒரு நாளும் உருவாகலா. அழகே முருகன் அவன் தானம்மா அருளையில் பார்த்து வந்து வாலிப புருஷன் அல்மாலும் இந்த அவசையினை விடுத்து
மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே ஒரு தாரம் இருக்கும் பொழுது இரண்டாம் தாரமாக பிடிக்கல. அதனால ஈயாத்தா பார்த்தாரையா மாப்பிள்ளை மாப்பிள்ளை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலங்கிறது ஒரு பாட்டா அது பாட சொல்லுச்சு பாடுறியா? என்னுடைய ரசிகர் ஈயாத்தா பார்த்தாரையா மாப்பிள்ளை நான் பார்த்தா பொறுத்தவில்லா கல்யாணமும் தேவையில்ல பண்ணாதீங்க வீட்டுல பார்த்தா பொறுத்தவில்லா ஆம்பளே குடும்பத்தில் ஒட்டாம ஊர் சுத்தி தெத்திக்கிட்டு புருஷ பாக்குறேன்ன ஆனா கொண்டாட்டி புள்ளே நீ இல்லாம எனக்கு இப்போ புத்தி சொல்லுறாரு கணக்கு போட்டாலே கச்சிதமாக இருக்கணுங்க தண்ணி கணக்கு காக்குள்ள தெய்வமுங்க சொன்னதை சொல்லியே சும்மாக்கி பக்கத்தாமி அரச்சமாக அழைக்காம போயிடுங்க ஆத்தா பார்த்தா பொறுத்தவில்லை ஆம்பளே சாமியாருன்னு சொன்னாலே மக்களுக்கு பயமா இருக்குதுங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு காவி வீட்டு கட்டிக்கிட்டு கண்படி ஆடுதுங்க நல்லவர் யாருன்னு நம்பவே முடியலைங்க நல்லதே உங்க உபதேசம் வேணாமுங்க கலகம் செய்யவும் காரணம் கிடைக்கல காட்டுக்குள்ளே வந்து கல்யாணம்னு சொல்லி